ப்ரோ கபடி லீக் சீசன் 12 முதல் ட்ரிபிள் பங்கா சூப்பரா நடந்து முடிஞ்சிருக்கு. தமிழ் தலைவாசுக்கு தொடர் தோல்வி, குஜராத் துவம்சம் பண்ணிட்டாங்க. மறந்துடாதீங்க, தமிழ் தலைவாசோட பிளே ஆஃப் வாய்ப்பு அந்தரத்துல தொங்கிட்டு இருக்கு. டீட்டெயில்டா சொல்றேன், போவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு. 3 போட்டியுமே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. 3 போட்டியும் ரொம்ப குயிக்கா நம்ம ரிவ்யூ அண்ட் ஹைலைட்ஸா பாத்துக்க போறோம். சோ டோன்ட் மிஸ் இட் கைஸ். இப்போ வாங்க வீடியோல போகலாம். ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அக்டோபர் 15 ட்ரிபிள் பங்கா ஆரம்பிக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அதற்கு ஏற்ற மாதிரி செம்மையா ஸ்டார்ட் ஆயிருந்துச்சு. ட்ரிபிள் பங்கால அக்டோபர் 15 அன்னைக்கு ஃபர்ஸ்ட் போட்டி தெலுங்கு டைட்டன்ஸ் வெஸ் பெங்கால் வாரியர்ஸ், அடுத்த போட்டி ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் வெஸ் புனேரி பல்டன், லாஸ்ட் போட்டி குஜராத் ஜெயண்ட்ஸ் வெஸ் தமிழ் தலைவாஸ். மூணுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான போட்டியா தான் இருந்துருந்துச்சு. ஃபர்ஸ்ட் போட்டி தெலுங்கு டைட்டன்ஸ் வெஸ் பெங்கால் வாரியர்ஸ். இந்த போட்டியை 45-45 சொல்லிட்டு ஃபுல் டைம்ல வந்து டை பண்றாங்க. அதுக்கப்புறமா டை பிரேக்கர்ல பெங்கால் வாரியர்ஸ் 7-5 இந்த போட்டியை வின்னும் பண்றாங்க. ஸ்டார்டிங் 7 பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது தெலுங்கு டைட்டன்ஸ் சார்பா சேத்தன் சாகு 3 புள்ளிகள், ஹவிது கான் 4, அஜித் பவார் 2, விஜய் மாலிக் 6 புள்ளிகள், பரத் 16 புள்ளிகள், சுபம் சிண்டே 4, அன்கீத் எந்த புள்ளிகளும் எடுக்கல. சப்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் அமன் 2, பிரஃபுல் ஜவாரி 1 அண்ட் சங்கர் கடாய் 1. அப்படியே இந்த பக்கம் பெங்கால் வாரியர்ஸை பொறுத்த வரைக்கும் தேவங் 18 புள்ளிகள், சிவம் தாக்கூர் 1, பர்தீக் 3, இமன்சு நர்வால் 5, மன்ஜித் 7, அன்கீத் 1, ஆஷிஷ் 3. அண்ட் சப்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் மன்பிரீத் அண்ட் விஸ்வாஸ் எஸ் தலா 1. இந்த போட்டி செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான போட்டியா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது தெலுங்கு டைட்டன்ஸ் 17, பெங்கால் வாரியர்ஸ் 28, 11 புள்ளிகள் லீட்ல பெங்கால் வாரியர்ஸ் முடிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிக்கிறப்போ. ஏன்னா தேவங்கோட பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு டெரிஃபிக்கா இருந்துருந்துச்சு. கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காம பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. டிஃபெண்டர் மஞ்சித்தோட பர்ஃபார்மன்ஸும் அதே அளவுக்கு ஈக்குவலா இருந்துச்சு. நல்லா சப்போர்ட் கொடுத்திருந்தாங்க. அதனால ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து 11 பாயிண்ட் லீட்ல முடிக்கிறாங்க பெங்கால் வாரியர்ஸ். ஓகே, இந்த போட்டி பெங்கால் வாரியர்ஸ் தான் கைப்பற்ற போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்போ அப்படியே போட்டி தெலுங்கு டைட்டன்ஸ் பக்கமா செகண்ட் ஹாஃப்ல மாறுது. ஒரு பக்கம் வெறி கொண்டு வராரு பரத்தோட. இப்போ புது பாகுபலின்னு வர சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பரத்தோட பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு ரொம்ப டெரிஃபிக்கா இருந்துருந்துச்சு இந்த ஒரு போட்டியை பொறுத்த வரைக்கும். ஓவராலா இந்த ஒரு போட்டிங்கிறது கண்டிப்பா டைக்கு போகுங்கிறது செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்திலே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. பிகாஸ் தெலுங்கு டைட்டன்ஸோட கம்பேக் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப தீவிரமா இருந்துச்சு. ரொம்ப பெருசா ஃபைட் பண்ணாங்க. டிஃபென்ஸ்ல சப்போர்ட் பண்றதுக்கு எல்லாருமே 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் எடுத்திருந்தாங்க. சுபம் செண்டே வந்து மேட்ச் பை மேட்ச் கலக்கிட்டு தான் இருக்காரு. அமனோட சப்ஸ்டியூஷன் ஓரளவுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணி இருந்துச்சு. ஹவிதுகானோட பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சப்போர்ட் டிஃபென்ஸ்லையும் ஒரு பெரிய சப்போர்ட் பரத்வாலா கிட்ட இருந்து ரைடிங்லயும் வந்ததுனால தெலுங்கு டைட்டன்ஸ் இந்த போட்டியை வந்து சமன் பண்றாங்க. அண்ட் தென் அது டை பிரேக்கருக்குள்ள போகுது. டை பிரேக்கர்ல ஒரு சின்ன மிஸ்டேக் தெலுங்கு டைட்டன்ஸ் பண்ணதை பெங்கால் வாரியர்ஸ் ரொம்ப எஃபர்ட்ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதனால இந்த போட்டியை 7-5 சொல்லிட்டு டை பிரேக்கர்ல வின் பண்றாங்க பெங்கால் வாரியர்ஸ். ஒரு நாள் பெங்கால் வாரியர்ஸுக்கும் அந்த டாப் 8க்குள்ள பிளே இன்னுக்குள்ள நுழையிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அமோகமா இருக்கு இந்த வெற்றி காரணமா. ஸோ கண்டிப்பா ரொம்ப கம்ஃபர்டபுளா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க டாப் 8க்குள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு. தெலுங்கு டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அந்த டாப் 2 வாய்ப்பே இருந்துச்சு. பட் இப்போதைக்கு அது க்ளோஸ். டாப் 4 வாய்ப்பு தெலுங்கு டைட்டன்ஸுக்கு இருக்கு. அதை என்ன பண்ண போறாங்க அதெல்லாம் நம்ம பொறுத்திருந்தா பார்த்து தெரிஞ்சுக்கணும். இதான் அவங்களோட டேபிள்ல முடிக்க போற சினாரியோ. இந்த டேவோட 2வது போட்டி புனேரி பல்டன் வெஸ் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ். 57-33 ரொம்ப கம்ஃபர்டபுளா புனேரி பல்டன் வின் பண்றாங்க. ஸ்டார்டிங் 7 பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர் சார்பா சாஹில் 1 புள்ளி, ஆஷிஷ் 4 புள்ளிகள், ராஜா மிர்பகரி 0, அலிசமாதி 14 புள்ளிகள், வினய் 8 புள்ளி, தீபன் சுகாட்ரி எந்த புள்ளிகளும் எடுக்கல, ஆரியன் 3 புள்ளி. சப்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் உதய்குமார் 1. இவங்க மட்டும் தான் என் கேப்டனை சப்ஸ்டியூட்ல வச்சுட்டு விளையாடிட்டு இருக்காங்க. ஓகே, புனேரி பல்டனை பொறுத்த வரைக்கும் ஆதித்யா சிண்டே 5, அபினேஷ் நடராஜன் 3, வைபவ் இன்னைக்கு 6 புள்ளிகள் எடுத்திருந்தாரு. இன்னைக்கு ஹீரோ வந்து இந்த வைபவ் தான். அஸ்லம் இனம்தார் 6 புள்ளிகள், பங்கஜ் மொகித்தே 9, கௌரவ் காட்ரி 7, விஷால் பரத்வாஜ் எந்த புள்ளிகளும் எடுக்கல. சப்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் முகமது அமன் 3, அபிஷேக் குங்கே 4 அண்ட் மிலாட் 2 புள்ளிகள். இந்த போட்டி ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது புனேரி பல்டன் பக்கங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. என்ன பொறுத்த வரைக்கும் புனேரி பல்டன் 23, ஜெய்ப்பூர் 17. ஃபர்ஸ்ட் போட்டி மாதிரி இவங்களும் கொஞ்சம் கம்பேக் கொடுப்பாங்க அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் போட்டி தெலுங்கு டைட்டன்ஸ் 11 புள்ளிகள் பின்தங்கி இருந்து ஒரு பெரிய கம்பேக் கொடுத்து வந்தாங்க இல்லையா. ஸோ ஜெய்ப்பூருமே அந்த அளவுக்கு கம்பேக் கொடுக்கக்கூடிய ஒரு டீம் தான். ஸோ வந்துருவாங்கன்னா எதிர்பார்க்கப்பட்டது. பட் வர முடியலைங்கிறது தான் இங்க இருக்கிற டிசப்பாயின்மெண்ட். கண்டிப்பா ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் நிதின் தன்கரை பெருசா மிஸ் பண்றாங்க. அவர் இல்லாம, அதாவது அவர் இன்ஜுரி காரணமா வெளியே போனதுக்கு அப்புறமா இந்த டீமால பெருசா போட்டிகளை ஜெயிக்கவே முடியல. அது பெரிய டிசப்பாயின்மெண்ட் கூட தான் தள்ளி இருக்கு. இன்னைக்குமே கண்டிப்பா அவர் பெருசா ரொம்ப மிஸ் பண்ணியிருந்தாங்க. ரைடிங்ல அலிசமாதி ஒரு சூப்பர் 10 ஸ்கோர் பண்ணியிருந்தாலும் ரேசா மிர்பகரி ஒரு எல்லோ கார்டு வாங்கிட்டு 0
பாயிண்ட் தான். அவர் வெளியே போனதா இருக்கட்டும், அயன்குமார், தீபன்சு காட்ரி 2 கார்னர்ஸ்ல ஒரு கார்னர் மட்டும் தான் சக்சஸ் ஆயிருந்துச்சு. அதே மாதிரி கவர்ல ஒரு கவர் மட்டும் தான் சக்சஸ். ரைடிங்ல அலி சம்பாதிக்கு சப்போர்ட்டே இல்ல. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ்ல இருந்துச்சு. அதுதான் அவங்க தோல்விக்கு முக்கியமான காரணமா என்ன பொறுத்த வரைக்கும் இருந்துச்சு. பல்டனை பொறுத்த வரைக்கும் அவங்க டீமா ஆடுற டீம், அவங்களோட பர்ஃபார்மன்ஸை பத்தி நம்ம பேசி தான் தெரியணும்னு இல்ல, அவங்க தொடர்ந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. இன்னைக்கு கூட எந்த ஒரு ரைடருமே சூப்பர் 10 ஸ்கோர் பண்ணல. 2 டிஃபெண்டர் ஐ5 ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. கௌரவ் காட்ரி 7 புள்ளி, வைபவ் 6 புள்ளிகள். அந்த கவர் கலக்கிட்டு இருக்காமா தம்பி அப்படிங்கிற மாதிரி தான் ஆடிட்டு இருக்காங்க. லெஃப்ட் கவர் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். குர்தீப் பதிலாக வந்து ஆடிட்டு இருக்காரு, நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. ஓவரால் பார்க்கும்போது இவங்க டீமா பர்ஃபார்மன்ஸ் பண்ணது மட்டும் இல்லாம சப்ஸ்டிட்யூட்ல இருந்து வந்தவங்க கூட 3 பாயிண்ட் 4 பாயிண்ட் 2 பாயிண்ட் எடுத்து அவங்களோட கான்ட்ரிபியூஷனும் இந்த டீம் வின் பண்றதுக்கு ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. ஓவரால் ஒட்டுமொத்த டீமா பர்ஃபார்மன்ஸை கொடுத்து இந்த போட்டியை அசால்ட்டா ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச போட்டியா இந்த போட்டி இருந்துச்சு. புனேரி பல்டனோட டாமினன்ஸ் நல்லாவே தெரிஞ்சிருந்துச்சு. முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயம், புனேரி பல்டன் டாப் 2 அப்படிங்கிற அந்த ஒரு பொசிஷனை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு டவுட்டே வேணாம், டாப் 2 வந்து இப்போதைக்கு புனேரி பல்டன் அப்படிங்கிற ஒருத்தவங்க சீட்டை போட்டு உட்காந்துட்டாங்க. டவான் அலி கேசி அடுத்த ஒரு போட்டி வின் பண்ணா கூட அவங்களும் சீட்டை போட்டு உட்காந்துருவாங்க, டவுட்டே வேணாம். இதுல இந்த டேவோட கடைசி போட்டி 42க்கு 35ன்னு சொல்லிட்டு குஜராத் ஜெயண்ட்ஸ் வின் பண்றாங்க. ரொம்ப டாமினன்ஸ் பண்ணி ஓரளவுக்கு நல்ல போட்டியாவே இது இருந்துச்சு. ஸ்டார்டிங் 7 பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது குஜராத் ஜெயண்ட்ஸ் சார்பா விஸ்வந்த் 4 புள்ளிகள், நிதின் பன்வர் 2 புள்ளி, ரோஹித் நண்டால் 1, ஹிமன்சு சிங் 13 புள்ளிகள், அன்கித் ஆகியா 6, லக்கி சர்மா 2 அண்ட் முகமது ரெசா சடுலிச்சி 6 புள்ளிகள், 6ல 4 டேக்கிள் பாயிண்ட்ஸ், 2 ரைட் பாயிண்ட்ஸ். அண்ட் சப்ஸ்டிட்யூட் பொறுத்த வரைக்கும் யாருமே பாயிண்ட்ஸ் எடுக்கல. தமிழ் தலைவாசை பொறுத்த வரைக்கும் அர்ஜுன் தேஷ்வால் 12, ரோனக் 2, ஆஷிஷ் 2, யோகேஷ் யாதவ் எந்த புள்ளிகளும் எடுக்கல. நரேந்திர கொண்டோலா 3, சாகர் ராத்தி 3, நிதிஷ்குமார் 4 அண்ட் மொயின் சஃபாகி சப்ஸ்டிட்யூட்ல இருந்து 7 புள்ளிகள். இந்த போட்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் முடியும் போதே அது ஆல்மோஸ்ட் குஜராத் பக்கமா போயிருச்சு. 13 புள்ளிகள் லீடு. குஜராத் 27, தமிழ் தலைவாஸ் 14. போட்டி அங்கேயே கை விட்டுட்டாங்க. முக்கியமா நான் சொல்ல வேண்டியது, எடுக்கவே ஆல் அவுட்டை கொடுத்துட்டாங்க தமிழ் தலைவாஸ் சின்ன மிஸ்டேக் காரணமா. அதாவது நம்ம எல்லாருமே கேட்டது, இது ஃபர்ஸ்ட் குஜராத்தை பத்தி பேசுவோமே. குஜராத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ராகேஷை சப்ஸ்டிட்யூட்ல வச்சுட்டு, அதாவது கேப்டனை சப்ஸ்டிட்யூட்ல வச்சு தான் உள்ளவே வந்திருந்தாங்க. இது கண்டிப்பா எப்படி பண்ண போறாங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி அவங்க மேல இருந்துச்சு. பட் ஹிமன்சு சிங், நான் இருக்கேன், என் முன்னாள் டீம் செய்யற மாதிரி இப்போ அப்படிங்கிற மாதிரி செஞ்சு விட்டாரு. அது பார்க்க நல்லா இருந்துச்சு. ஃபார்ம்ல இல்லாத முகமது ரெசா இப்போ ஃபார்முக்கு வர ஆரம்பிச்சிட்டாருங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அவரோட டேக்கிள்ஸ் ரொம்ப குரூஷியலான இருந்துச்சு, அதுவும் நல்லா இருந்துச்சு. விஸ்வந்தோட சப்போர்ட் 4 பாயிண்ட் எடுத்து பண்ணது எல்லாமே சூப்பர். பெருசா சப்ஸ்டிட்யூட் கூட பண்ணாம ஒரே ஒரு சப்ஸ்டிட்யூட் தான் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுவுமே சூப்பர் டேக்கிளுக்கு மட்டும் ஒரே டைம் மட்டும் தான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிருப்பாங்க ஹிமன்சு ஜக்லான. மற்றபடி எந்த ஒரு சப்ஸ்டிட்யூட்டுமே பண்ணாம இந்த போட்டி அசால்ட்டா தமிழ் தலைவாஸ்க்கு புடிங்கிட்டு போயிட்டாங்க. ஓவராலா இந்த போட்டி தமிழ் தலைவாஸ்க்கான போட்டி கிடையாதுங்கிற மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த டீம் கிட்ட இருந்து வந்துட்டு இருந்துச்சு. தமிழ் தலைவாஸ் என்ன மிஸ்டேக்னு பாத்தீங்கன்னா, யங்ஸ்டர்ஸ் வேணும் கூவிட்டு இருந்தோம். யங்ஸ்டர்ஸ் வந்தாங்க, யோகேஷ் யாதவை ஆட வச்சாங்க. பட் என்ன பண்ணாரு? எதுவுமே பண்ணல. கடைசி நேரத்தில் சப்ஸ்டிட்யூட் பண்ணி 31வது நிமிஷத்தை நினைக்கிறேன் உள்ள வந்த மொயின் சஃபாகி தான் 7 புள்ளி எடுத்து கொஞ்சம் மேட்சை மாத்தி கொண்டு வந்தாரு. மற்றபடி யோகேஷோட சப்போர்ட் பெருசா இங்க ஹெல்ப் பண்ணல. ரோஹித் மினிவால் எங்கன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு இன்ஜுரி உங்க எல்லாருக்குமே தெரியும் நம்புறேன். ஸோ அதனால அவரால் இங்க ஆட முடியலைங்கிற சுச்சுவேஷன் தான். ஸோ அவரை கண்டிப்பா மிஸ் பண்ணாங்க. மற்றபடி அர்ஜுன் தேஷ்வாலோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தாலும் ஒரு சின்ன மிஸ்டேக், லாபி மேல ஆட வைக்கிறது, இந்த மிஸ்டேக் பெருசா அவர் பண்ணிட்டு இருக்காரு, தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. அது தமிழ் தலைவாசுக்கு ஆப் வைக்கிறதுல ரொம்ப முக்கியமா இருக்கு. ஏன்னா குரூஷியலான டைம்ல லாபில காரை வச்சு அவர் பாட்டு அவுட் ஆகிட்டு வெளியே போயிடாரு. இது பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். ஸோ அது மட்டும் இல்லாம டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் நித்யேஷுக்கு ஃபர்ஸ்டிங் ஸ்டார்டிங் சரியா அமையல, சாகர் ராத்தியும் பெருசா பண்ண முடியல. பட் ஓவராலா பார்க்கும்போது டிஃபென்ஸ் வழக்கம் போல ரோனக் 2, ஆஷிஷ் 2, சாகர் 3, நித்யேஷ் 4, அப்பப்ப நரேந்தர் ஒரு பாயிண்ட்னு சொல்லிட்டு அது ஓரளவுக்கு பண்ணிட்டாங்க. அண்ட் ரைடிங்ல பொறுத்த வரைக்கும் அர்ஜுன் தேஷ்வாலுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி யாருமே இல்ல. ஃபர்ஸ்ட் 30 நிமிஷத்துக்கு, கடைசி 10 நிமிஷத்துக்கு வந்தாரு மொயின் சஃபாகி. பட் அதுவுமே சரியா எடுபடலங்கிறதா உண்மை. ஓவரால் இந்த போட்டியை குஜராத் ஜெயண்ட்ஸ் பெட்டரா, அதாவது அவங்களுக்கு ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவோட வந்து ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. தமிழ் தலைவாசு அப்படி வந்த மாதிரி எனக்கு தெரியல. அவங்க பண்ண பெர்ஃபார்மன்ஸும் அப்படி எனக்கு இல்ல. ஓவரால் இந்த போட்டியை தமிழ் தலைவாஸ் தோத்துருக்காங்க. இந்த போட்டினா இந்த போட்டி மட்டும் கிடையாது, கடைசியா நடந்த 3 மேட்சும் தோத்துருக்காங்க. ஆட்ரிக் லாஸ் அவங்களுக்கு. ஓவரால் இப்போதைக்கு டேபிள்ல 9th பிளேஸ்ல இருக்காங்க. 16 போட்டிகள்ல வெறும் 6 போட்டிகள் வின்னு 12 புள்ளிகளோட டேபிள்ல 9th பிளேஸ் இருக்காங்க. அந்த 9th பிளேஸை மட்டும் விட்டே கொடுக்க மாட்டாங்க போலவங்க. சீசன் பை சீசன் 9th பிளேஸ்லயே உட்காந்துருக்காங்க. கண்டிப்பா டிசப்பாயின்மெண்ட் தான். இதுக்கு 2 போட்டி ஜெயிச்சா கூட வெறும் 16 புள்ளிகள் மட்டும் தான் கிடைக்கும். 2 போட்டி ஜெயிச்சாங்கன்னா 4 பாயிண்ட் கிடைக்கும். ஆல்ரெடி 12, ஸோ 12 + 4 16 மட்டும் தான் கிடைக்கும். இங்க நீங்க பிளே இன்னைக்கு டாப் 8க்குள்ள குவாலிஃபை ஆகணும்னா கட் ஆஃப் மார்க்கே, அதாவது கட் ஆஃப் பாயிண்டே வந்து பாத்தீங்கன்னா 18 தேவை. அதுவே தமிழ் தலைவாசுக்கு இப்போதைக்கு இல்ல. ஸோ தமிழ் தலைவாஸ் ஆல்மோஸ்ட் பட்னா பைரட்ஸ் மாதிரி எலிமினேட்டட் தான். பெர்முடேஷன், காம்புடேஷன், கால்குலேஷன் இதெல்லாம் போட்டு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கு, சின்ன எட்ஜ் இருக்கு மேத்தமெட்டிக்கலி. அது நடக்குமா நடக்காதாங்கிறதுலாம் எனக்கு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். பட் தமிழ் தலைவாஸ் ஆல்மோஸ்ட் எலிமினேட்டட் ஃப்ரம் PKL பிளே ஆஃப் சீசன் 12. நான் இப்போதைக்கு சொல்லிக்கிறேன், அவ்வளவுதான். ஸோ இப்போதைக்கு நான் வீடியோ முடிச்சுட்டு கிளம்புறேன். பை பை கைஸ், தேங்க்யூ.